கிராம பகுதியில் சார் நம்மளை மாதிரி இல்லை, ஒரு 80 வயசு பெரியவர் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஜமீன்தாராக வாழ்ந்தார் சார். அவர்கிட்ட 10 டிராக்டர், நிறைய மாடுகள் வச்சு விவசாயம் பண்ணார். ஏகப்பட்ட நிலபலம் வச்சு பண்ணையாராக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. நாம 80 வயசு வரைக்கும் இந்த ஊரில் ஜமீன்தாரா பணக்காரனா தலைக்கட்டா வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளை நாம உயிரோடு இருக்கவே நம்ம சொத்தை பூரா பையன் பேர்ல எழுதுவோம். ஒரே ஒரு பையன் செல்லமா வளர்த்துருக்கோம். அவன் இந்த ஊர்ல மிராசுதாரா சுத்தி வரட்டும். நாம வயசான ஒரு கல்டு கட்டனா இருந்த அப்பாவா பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படணும்னு தான் சொத்தை பூரா பையன் பேர்ல எழுதினார். பையன் சொந்த பந்தம் தானே, காப்பாற்றணும்ல. அவன் என்ன பண்ணா பணங்காசு வந்தோன்னா அப்பா அவன் நடுத்தரில் விட்டான். 3 வேளை சோத்துக்கு கூட இல்லாம நடுத்தரில் விட்டான். அந்த பெரியவர் அப்படி மரத்தடி நிழல்ல வேதனையோட உட்காந்துருக்காரு. அவரு கண்ணு முன்னாடியே பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு அப்படி சொகுசா கார்ல பெத்த பிள்ளை போறான். அப்ப அந்த வயசான அப்பன் பிள்ளைய நம்பி சொத்தை இழந்த அப்பன் மனசளவுல ஒரே ஒரு வார்த்தை தான் நினைச்சானா, அடே படுபாவி, பெத்த பிள்ளை எனக்கு 3 வேளை கஞ்சி தண்ணி ஊற்றுவேன்னு நம்பி தானடா என் சொத்தை பூரா உம்பேரில் எழுதினேன். இன்னைக்கு சொத்தை பூரா வாங்கிட்டு என்னை பிச்சைக்கார மாதிரி நடுத்தரில் விட்டியே. இந்த சொத்தை உம்பேரில் எழுதி வைக்காம நான் வச்சிருந்தா கூட இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டாவது எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டிருப்பியாடா. உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு வேதனைப்படுறாரு பார்த்தீங்களா. அதுதான் இன்றைய கலிகாலங்கிறது. இன்னைக்கு பணம் தான் எல்லாத்தையும்